அது வந்து இப்போ விடுதலை படத்தில் பின்பால நடக்க புனைவாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து எனக்கு அரச புரசலாக தெரிஞ்சது. சென்னை சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் மணிவண்ணன் சார் வந்து நேரடி நக்சலைட், நேரடியாக நக்சலைட்டில் காவல்துறையால் தேடப்படுகின்ற அறிவிக்கப்பட்ட குற்றவாளி. அவங்க அப்பா 1967 கோயம்புத்தூர் சூலூரில் திமுகவோட ஒன்றிய செயலாளர் மின் தொழிலாளி. அவரால் அறிமுகப்படுத்தப்படாத ஜூனியர் விடனில் கலியபெருமாள் அவங்க தொடர் எழுதினாங்க. ஜூனியர் விடன் பத்திரிகையில் வார தொடர் வந்தது. அதில் வந்து அந்த சமயத்தில் வந்து படித்தது என்னென்னா, 77க்குள்ளே நாங்கள் மக்கள் புரட்சி செஞ்சிட முடியும் நாங்கள் நம்பணும், மக்களை ஒன்று திரட்டி மக்களை வந்து ஆட்சிக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் வந்து திரட்டிட முடியும் நம்பணும் அப்படின்னு. அப்போ வந்து நான் படிக்கும்போது 87 எப்படி நீங்கள் நம்புனீங்க மக்களை ஒன்று திரட்டுறதா? அப்படி அப்போ மணிவண்ணன் சார் ஆஃபீஸில் போகும்போது அதெல்லாம் தான் விட்டுட்டு வந்துட்டு இவங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதா, நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாட்டா நான் சினிமாவுக்கு வந்தேன். யாரு நிஜமாவே நக்சலைட்டாக போன ஒருத்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஓஹோ இப்போ கொள்கைக்கு போகிற நிலைமையெல்லாம் இதான் போல இருக்கே, யாருக்காக போகிறாங்க. இது நடக்கும்போது தமிழரசன் 87 வேதம்புதினு ஒரு படம் ஷூட்டிங் மைசூரில். அந்த படத்தை ஷூட்டிங்க்கு சீன்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறா பாரதிராஜா சார் மணிவண்ணன் சார் வர சொல்லியிருக்காரு. படத்தோட ரைட்டர் வேதம்பதி கண்ணன் மணிவண்ணன் சாரை கூப்பிட்டுருந்தார். அன்னைக்கு தான் பொன்பரப்பில் தமிழரசன் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு இப்போ மக்களால். அன்னைக்கு வந்து பெங்களூரில் தினத்தந்தி பிரிண்ட் ஆகி மைசூருக்கு வரணும். இன்னைக்கு நடக்கிற செய்தி இன்னைக்கு நைட்டு பிரிண்ட் ஆகி நாளைக்கு தான் நமக்கு வரும். இப்போ மாதிரி அடுத்த செகண்ட் வராது. ஸோ இவர் சுட்டுக் கொல்லப்பட்ட மறுநாள் எங்களுக்கு வருது. படிச்சுட்டு பயங்கர டென்ஷன், பயங்கர பதட்டமாகி வந்து பேசிட்டு சிகரெட் நிறைய குடிச்சிட்டே இருக்கு. அதாவது ஒரு ராணுவம் வந்து தமிழரசன் சுட்டிருந்தா ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எதிராக இருந்தார், ராணுவம் சுட்டுச்சு, சட்டம் அனுமதிக்குது. ஒரு காவல்துறை வந்து அவர் சுட்டிருந்தா சட்டம் ஒழுங்குக்கு எதிராக இருந்தாரு அல்லது சட்டத்தை விரோதமாக பண்ணல. ஆனால் எந்த மக்களுடைய வாழ்க்கைக்காக ஒருத்தன் போராடினானோ அதே மக்களை அடிச்சு கொள்றது தமிழ்நாட்டை வர வரைக்கும் நடக்காது. நான் தோழர்கிட்ட அடிச்சு சொன்னேன், இவங்க கேட்கல அப்படின் போது இப்போ நடக்கிறது. தமிழரசன் மணிவண்ணன் சார் பேசிக்கிட்டு தான் மணிவண்ணன் சார் எனக்கு சொன்னது. அந்த இனி ஒரு சுதந்திரம்னு ஒரு படம் மணிவண்ணன் சார் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதோட கதை என்னன்னா, வெள்ளக்காரன் இருந்து இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கிட்டோம்டா, நீ சொந்த நாட்டுக்காரன் இருந்து எப்போ சுதந்திரம் வாங்க போற? அதில் வந்து ஒரு வெள்ளை கட்டி அடிக்கிற மாதிரி ஒரு வெள்ளம் இருக்கும், சுக்குமணி காப்பி இருக்கும், எல்லாத்துக்கும் வெள்ளம் போட்டால் காங்க காசு இருக்காதுன்ட்டு ஒரு வெள்ளத்தை எல்லாரும் எல்லாரும் நாக்கில் தடவிக்கிறது, டீ குடிச்சிக்கிறது, அப்படி ரவுண்டு வரும். இது நிஜமா தமிழரசன் மணிவண்ணன் சார்லாம் வாழ்ந்த வாழ்க்கை. அதை அவர் அங்கிருந்தா எடுத்தேன் அப்படின்னு. மணிவண்ணன் சார் இருந்தாருன்னா வெற்றி கூப்பிட்டு, ஏன் வெற்றி நமக்கு ஒரு ரொமான்ஸ் படம் எடுத்து பிழைக்கக்கூடாதா, எதுக்கு எடுத்துறீங்கன்னு தான் கேட்பார். ஏன்னா அவர்கள் நேரடியாக கொள்கைவாதியாக வாழ்ந்து அதில் வஞ்சிக்கப்பட்டவர்கள். கொள்கைவாதிகளே வஞ்சிக்கப்பட்டு அவங்களே பேசினா எப்படி இருக்கும்? அடுத்த தலைமுறை பற்றி அவன் எஸ்கேப் ஆகிறான், சொகுசு வாழ்க்கை ஆசைப்பட்டான், மதுக்கு ஆசைப்பட்டான், பெண்களை பற்றி அப்படி குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் சொன்னது மக்களை ஒன்று திரட்டு இருந்தது ஒரு சாதாரணமான வேலை இல்லை. மக்கள் அந்த மூட்ல இல்ல இல்ல இல்ல